தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மரங்கள் இழுத்து வரப்பட்டு தடுப்பணைக்கு மேல் கிடக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயசங்கர் விவரங்களை வழங்கலாம். தேனி மாவட்டத்தில் நேற்று கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு திடீரென்று போடிநாயக்கனூர் சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான கொட்டகுடி, குரங்கணி, போடிமெட்டு மற்றும் மூத்தாம்பாறை பகுதிகளில் கனமழை விடிய விடிய பெய்தது. இதனால் போடியின் முக்கிய நீர்வரத்து பகுதியான அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இரவு முழு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் 50 அடி உயரமுள்ள ராட்சச மரங்கள் இழுத்து வரப்பட்டு அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் இழுத்து வரப்பட்டு போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள், சுற்றுலா பயணிகள் ஆற்றை கடக்கவோ தடுப்பணைகளில் இறங்கவோ கூடாது என்று பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினர் மூலம் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். ஆற்றில் அடித்து வரப்பட்ட மரங்கள் அனைத்தும் தடுப்பு மதகுகள் வழியே அடைபட்டு கிடப்பதால் கண்மாய்களுக்கு செல்லும் நீர்வரத்து முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கண்மாய் மதகுகளில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்தி கண்மாய்களுக்கு செல்லும் நீர்வரத்தை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹரிசினி, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.